இங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது கனவா இல்ல நனவானே தெரியல. மறையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு எப்பேற்பட்ட நடிகர் வந்திருக்காரு. இங்கே இருக்கின்ற அத்தனை பேர் கண்களிலும் அவருடைய கதாபாத்திரங்கள் அத்தனையும் உயிர் பெற்று வந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சு, அந்த நடை, கண்களிலே தெரியும் அந்த தீ, அவ்வளவு ஏன் அவர் மௌனங்கள் கூட நம்மை அதிசயிக்க வைத்துள்ளன. இந்த பெருமையெல்லாம் என்னை திரையில் உருவாக்கியவர்களுக்குத்தான் என்று அவர் சொன்னாலும் தனக்குள்ளே உள்ள திறமையை வெளிப்படுத்தியது அவர்தானே. மாநில தேசிய அளவில் அவர் பெற்ற பல விருதுகளும் பட்டங்களுமே அதற்கு சாட்சி. நம் அனைவரின் அன்பிற்குரிய ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் இடம்பெற்ற அந்த நட்சத்திர மன்னனை நம்மிடையே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த பள்ளியோட நிர்வாகிகளே, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டாம் தாய் தகப்பனா விளங்கும் ஆசிரியர் பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், என் உயிரிலும் மேலான அன்பு ரசிகர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எனக்கு முன்னால பேசுறவங்க சொன்னது போல இப்படி ஒரு பள்ளிக்கு நான் வருவேன்னோ உங்க முன்னாடி நிப்பேன்னோ நான் கூட நினைக்கல. நீங்க எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இங்க வந்தேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் முன்கூட்டியே எடுத்த முடிவுனாலே ஏற்பட்டதல்ல. எல்லாமே எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டது. உங்க ஊர்ல என் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங் உங்களாலேயே பார்க்க முடியல. அதுக்காக என் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் என் கமாண்டோஸை அனுப்பிச்சிட்டேன். நான் இருக்கிற இடத்துல அவங்க எனக்கு பாதுகாப்பு தரலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விட பாதுகாப்பு எனக்கு வேற யார் தருவாங்க? என் முன்னாலே நான் மாணவர்களை பார்க்கல, எதிர்கால மேதைகளை பார்க்கிறேன், விஞ்ஞானிகளை பார்க்கிறேன், அறிஞர்களை பார்க்கிறேன், கலைஞர்களை பார்க்கிறேன். இன்னும் எத்தனையோ தொழில்கள் செஞ்சு நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்க்க போற எதிர்காலத்தை பார்க்கிறேன். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மள உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. ஆனா நாம உணர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு உலகமே போற்றும் பில் கேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க உட்கார்ந்துருக்கிற குழந்தைகிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பனை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க நண்பன் கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்துல நாம என்ன ஆக போறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகல. அவன் தான் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கு எல்லாம் போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, தேவையான பாட புத்தகம் கிடைக்குது. ஆனா இது எதுவுமே கிடைக்காத ஒரு அசோக் குமாரை உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னைக்கு நான் வெறும் அசோக், பரம ஏழையான ராஜகுமாரின் மகன் தான் இந்த அசோக் குமார். ட்ரெஸ் வாங்க வசதி இல்லாம ஒட்டு போட்ட சட்டையோட முட்டிக்கு கீழே கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இந்த டவுசரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன அசோக் குமார் நான் தான். கொடை வாங்க வழி இல்லாம மழையில நினையாம இருக்க வாழை இலைய வெட்டி தலைமையில வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அசோக் தான் இந்த அசோக் குமார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வாழ்வில் உயரதுக்கு உந்துகோலா ஒரு மனுஷன் இருப்பான். எனக்கும் அப்படி ஒரு நண்பன் இருந்தான். சிவப்பு கடுக்கன் போட்ட என் ஆறுயிர் நண்பன். எதுவுமே இல்லாத இந்த அசோகனை ஏதாவது ஆக்கியே தீருவேன்னு கங்கனை கட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமாயிருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன். என் உயிருக்கும் உயிரான பாலு. என்னோட பாலன்.
மத்தியான சாப்பாட்டு வேளையில் நான் தண்ணி மட்டும் குடிக்கிறத பார்த்துட்டு தன் டிஃபன் பாக்ஸை நீட்டி எனக்கு சோறு போட்ட பாலு. அவன் அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு வர பணத்தில் நாங்கள் டூரிங் டாக்கீஸ் மண் திரையில் உக்காந்து எவ்வளவோ சினிமா பார்த்துருக்கோம். உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நான் முதல் சினிமாவை பார்த்தது அவன் காசில் தான். எனக்கு கடலை மிட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆசையாக வாங்கி தருவான். அவன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை மேலே தான் ரொம்ப அக்கறை காட்டுவான். நான் வளர்ந்து பெரிய ஆளாக வரணும்னு ரொம்ப விரும்பினான். அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் எந்த கடையில் உட்கார வச்சு என் முடியை வெட்டி என்னை அழகுபடுத்துவான். எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்னு முதல்ல எனக்கே சொன்னது அவன் தான். நான் இந்த உலகத்தை பார்த்ததே அவன் கண்ணால தான். எனக்குள்ள சினிமாங்கிற கனவை உண்டாக்குனதே அவன் தான். நான் 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ண பிறகு மேலே படிக்க வசதி இல்லை, கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உலகமே இருட்டாயிடுச்சு. அப்போ என் நண்பன் பாலு, டேய் நீ நடிக்க போடா, பெரிய ஆர்டிஸ்டா வருவேடா அப்படின்னு சொன்னான். நடிகனா? நானா? எப்படிடா அப்படின்னு கேட்டேன். டேய் நீ ஸ்கூல்ல குருஷேத்திர டிராமா போட்டும்போது துரியோதன கேரக்டர் பண்ணியே, அப்ப எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களே, அது உன் நடிப்பை மட்டும் பார்த்து பாராட்டலடா, உன் ஸ்டைலையும் பார்த்து பாராட்டினாங்க. நீ பெரிய நடிகன் ஆவேடா, நீ மட்ராஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் காதல இருந்த 2 கடுக்கதையும் வித்து என்னை மட்ராஸுக்கு அனுப்பி வச்சா. நான் இந்த கடனை எப்போ எப்படி அடைக்க போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நீ எனக்கு திருப்பி தர வேண்டியது எதுவுமே இல்லை அசோக். ஆனா நாளைக்கு நீ ஒரு பெரிய மனுஷனாகி உதவுற நிலையில நீ இருந்து யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும் சொன்னான். அவன் கொடுத்த பணத்தோட சென்னைக்கு புறப்பட்ட அந்த அசோக் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நடிகன் அசோக் நான் நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன், ஆனா என் நண்பன் எங்க நிக்கிறான்னு தெரியல. எங்க நிக்கிறான்னு தெரியல. சாரி. ஒரு காதல் பிரச்சனையில ஊரை விட்டு ஓடி போன என் பாலகிருஷ்ணன் இன்னும் நினைவு விட்டு நீங்கவே இல்லை. இந்த குசேலனை தன் பணத்தினால குபேரனாக்கிய அந்த கிருஷ்ணன், என் பாலகிருஷ்ணன், இன்னும் என் உயிர்ல கலந்திருக்கான். நண்பா, உன்னுடைய நண்பன் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது என் பக்கத்துல நீ இல்லையேங்கிற வேதனை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை யோசிக்க வைக்குது. பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த். ஐம் சாரி சார். நான் இதுவரைக்கும் யாருக்கு ரசிகனா இருந்ததில்லை. ஆனா இன்னையிலிருந்து இந்த மனுஷனுக்கு நானும் ஒரு ரசிகன். என்னங்க, என்ன இது? அவன் சிரிச்சு பார்த்திருக்க, கோவப்பட்டு பார்த்திருக்க, பசியில கூட அழுது பார்த்ததில்லை. ஆனா இந்த நண்பனுக்காக அழுதுட்டாரு. சோறு போட்டதுல இருந்து கடுக்கன் வித்தது வரைக்கும் ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சு சொன்னாரு. ஆனா நீங்க இது எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. அவனுக்கு தெரியும்னு சொன்னதுக்கே என்ன எந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தா
என்னாச்சு? ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா? இல்லைம்மா, சூப்பர் ஸ்டார் அப்பாவை பற்றி பேசினதை கேட்டு நாங்களாம் அழுதுட்டோம். நாங்களும் அழுதுட்டோம். நீங்கள் அங்கே வந்திருந்தீங்களாம்மா? நான் மட்டும் இல்லை, அப்பாவும் வந்தார். அப்பாவா? அப்பா அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. இல்லப்பா, உங்க வயசுல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் நடந்திருப்பேன். அப்பா, உங்களை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குப்பா. சாரிப்பா. அப்பா அங்கே வந்து ஏன்பா அவரை பார்க்காம வந்துட்டீங்க? அங்கேயா? பாலு, பாலகிருஷ்ணா, என்னடா கேட்டேன். கூட்டத்துல ஒரு மூலையில நின்னு நீ பேசினதெல்லாம் கேட்டு. மூலையில நின்னு ஒரு மனுஷன் பெரிய ஆளானா பழசெல்லாம் மறந்துடுவான்னு சொல்லுவாங்க. நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கே. அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்க அசோக். நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம். ஆனா நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? உனக்காக நான் எங்கெல்லாமோ தேடினேன், எந்த தகவலும் கிடைக்கல. நீ நினைச்சிருந்தா என்னை தேடி வந்திருக்கலாம். ஆனா நீ வரல. ஏண்டா, ஒரு தடவை கூட உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? உனக்கு தான் தெரியுமே, ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணதால ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் சொந்த காலில் நிற்க வேண்டிய கட்டாயம். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வருஷங்கள் ஓடிடுச்சு. அதுக்குள்ள நீ எங்கேயோ போயிட்டு இந்த நிலைமையில் நான் வந்து உன்னை பார்த்து என்னப்பா பேசுவேன்? ஆரம்பத்தில் உன்னை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருந்துச்சு. உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை நெருங்க பயமா இருந்துச்சு. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. என்கிட்டயா? போடா. இல்ல ஸ்ரீதேவி, என் நண்பன் பாலுவோட குழந்தைங்க. சோ ஸ்வீட். உங்க பேரு? கமலா. கீதா. அசோக் குமார். அங்கிள், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? இனிமே நீங்கெல்லாம் இருக்க போறதே என் கூட தான். வேணாம். என்னடா, நம்மளை வாழ வைக்கிற ஊரை விட வாழ சிறந்த ஊர் வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இந்த சொந்தங்களை விட வேறு எந்த சொந்தமும் இல்லடா பாலா. நான் முதல்ல ஊருக்கு போறேன். அங்கே உனக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி உன்னை கூட்டிட்டு போறேன். என்னம்மா யோசிக்கிற? மறந்துட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லுவாரு. வா. இன்னைக்கு என் வாழ்க்கையில பொன்னாள். நான் தேடிட்டு இருந்த என் நண்பன் எனக்கு கிடைச்சிட்டான். உங்க ஊரு பாலு, என்னுடைய உயிர் நண்பன். என்னங்க சார், தலைவர் கிளம்பிட்டாரு. கடைசி வரைக்கும் நீங்க என்ன போட்டோ எடுக்க விடல. சார் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. அசோக், அசோக் இரு.
நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.